எல்லோருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் தலைப்பு நார்த் சென்டினல் ஐலாண்டு, வடக்கு சென்டினல் தீவு. இந்த தீவு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு மர்மமான தீவு. இதன் முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தீவு அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் வங்காள விரிகுடாவில் இந்த தீவு அமைந்துள்ளது. நார்த் சென்டினல் ஐலாண்ட் என்பது இந்தியாவின் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் ஒரு பகுதியாகும். இது இந்திய நாட்டின் கட்டுப்பாட்டில் உள்ளது. தீவு முழுவதும் அடர்ந்த காடுகள் மற்றும் இயற்கை வளங்களால் மூடப்பட்டுள்ளது. தீவை சுற்றியுள்ள கடலில் பாறைகள் மற்றும் பவளப்பாறைகள் அதிகம் உள்ளதால் அணுகுவது கடினம். இங்கு வாழும் மக்களை சென்டினலிஸ் அல்லது சென்டினல் மக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த மக்கள் உலகின் மிக தனிமைப்படுத்தப்பட்ட பழங்குடியினங்களில் ஒருவராக கருதப்படுகிறார்கள். இங்கு வாழும் மக்கள் வெளிநாட்டவர்களை அனுமதிக்காமல் தாக்கும் பழக்கத்தால் மர்மம் அதிகரிக்கிறது. இந்த தீவின் உள்ளக பகுதிகள் இன்னும் முழுமையாக ஆய்வு செய்யப்படவில்லை. செயற்கைக்கோள் படங்கள் மூலமாக மட்டுமே இந்த தீவை பற்றிய தகவல்கள் பெறப்படுகின்றன. உலகின் மிகவும் தனிமையான மற்றும் மர்மமான இடங்களில் ஒன்றாக இந்த தீவு கருதப்படுகிறது. இப்போ நாம நார்த் சென்டினல் ஐலாண்டு பரப்பளவு பார்க்கலாம். அதனுடைய ஏரியா பார்க்கலாம். இந்த தீவின் மொத்த பரப்பளவு சுமார் 60 சதுர கிலோமீட்டர் ஆகும். ஒரு சிறிய தீவாக இருந்தாலும் முழுவதும் அடர்ந்த காடுகளால் மூடப்பட்டுள்ளது. இந்த தீவு பே ஆஃப் பெங்கால் பகுதியில் அமைந்துள்ளது. தீவின் கரையோரம் மணற்பரப்புகளும் பவளப்பாறைகளும் கொண்டுள்ளது. தீவின் மையப்பகுதி உயரமான காடுகளால் நிரம்பியுள்ளது. பரப்பளவில் சிறியதாக இருந்தாலும் இயற்கை வளங்கள் நிறைந்ததாகவே உள்ளது. இந்த தீவின் எல்லைகள் தெளிவாக மனிதர்களால் வரையறுக்கப்படவில்லை. இது பார்த்தீங்கன்னா இயற்கை எல்லைகள் மட்டுமே இதில் உள்ளது. தீவை சுற்றி சுமார் 5 கிலோமீட்டர் பாதுகாப்பு வட்டாரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது நோ கோ ஜோன், ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட் ஏரியா. இந்த பரப்பளவில் மனித குடியிருப்புகள் எதுவும் இல்லை. அதாவது பழங்குடியினர் மட்டுமே தான் இந்த தீவில் வசிக்கிறாங்க. புதுசாக யாரும் இதில் உள்ளே போக முடியாது. அப்படி உள்ளே போனீங்கன்னா மரணம் நிச்சயம். சிறிய பரப்பளவு இருந்தாலும் உலகின் மிகவும் தனிமையான மற்றும் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் இது ஒன்றாகும். அடுத்தது நார்த் சென்டினல் ஐலாண்டுடைய நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த தீவு இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இது அந்தமான் மற்றும் நிக்கோபார் யூனியன் பிரதேசத்தின் ஒரு பகுதியாக நிர்வகிக்கப்படுகிறது. நிர்வாக பொறுப்பு அந்தமான் மற்றும் நிக்கோபார் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு உட்பட்டது. இந்த தீவிற்கு பொதுமக்கள் செல்ல இந்திய அரசு கடுமையான தடை விதித்துள்ளது. தீவை சுற்றி 5 கிலோமீட்டர் வரை நோ கோ ஜோன், ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட் ஏரியா, முற்றிலும் தடை செய்யப்பட்ட இடமாக இது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மக்களுடன் தொடர்பு கொள்ளாத நோ கான்டாக்ட் பாலிசி பின்பற்றப்படுகிறது. இந்த தீவின் பாதுகாப்பை இந்தியன் கோஸ்ட் கார்டு கண்காணிக்கிறது. சட்டவிரோதமாக தீவுக்கு சென்றால் கடுமையான தண்டனை வழங்கப்படும். இந்த தீவு பழங்குடியினர் பாதுகாப்பு சட்டங்களின் கீழ் பாதுகாக்கப்படுகிறது. நிர்வாகம் முழுவதும் அந்த மக்களின் வாழ்க்கை முறையை காப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது. இங்கு வாழும் மக்களை சென்டினலிஸ் அல்லது சென்டினல் மக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் உலகின் மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட இனங்களில் ஒருவராக கருதப்படுகிறார்கள். இந்த மக்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வெளி உலகத்துடன் தொடர்பின்றி வாழ்கின்றனர். அவர்கள் வெளிநாட்டவர்களை அனுமதிக்காமல் அருகில் வந்தால் தாக்கும் தன்மை கொண்டவர்கள். சில நேரங்களில் மரணம் கூட ஏற்படலாம். இந்த தீவில் வசிக்கும் இந்த பழங்குடியினர் சுமார் 150 பேர் முதல் 200 பேர் வரைக்கும் இருப்பார்கள் என சொல்லப்படுகிறது. சரியான மதிப்பீடு எதுவும் கிடையாது. அவர்கள் வேட்டையாடி மற்றும் சேகரித்து வாழும் வாழ்க்கை முறையை பின்பற்றுகின்றனர். இவர்கள் மொழி இன்னும் உலகிற்கு புரியாத மர்மமாக உள்ளது. அவர்கள் நவீன தொழில்நுட்பம், கல்வி, மருத்துவ வசதிகள் எதையும் பயன்படுத்துவதில்லை. வெளிநாட்டு நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதால் அவர்கள் மிகவும் பாதுகாக்கப்படுகிறார்கள். அடுத்தது தனித்துவமான மொழி, யுனிக் லாங்குவேஜ். இந்த மக்களின் மொழி உலகில் இன்னும் முழுமையாக புரியாத ஒரு மர்மமாகவே உள்ளது. இந்த மொழி எந்த அறியப்பட்ட மொழி குடும்பத்துடன் தெளிவாக இணைக்கப்படவில்லை. அவர்கள் வெளிநாட்டவர்களுடன் தொடர்பு இல்லாததால் மொழி ஆய்வு மிகவும் கடினமாக உள்ளது. இந்த மொழி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மாற்றமின்றி இருக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது. அவர்கள் உடல் மொழி, கெஸ்டர்ஸ் மற்றும் சைகைகள் மூலம் தகவல் பரிமாற்றம் செய்கிறார்கள். மற்ற அந்தமான் பழங்குடி மொழிகளுடன் சில ஒற்றுமைகள் இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் நினைக்கின்றனர். இந்த மொழிக்கு எழுத்து வடிவம் இல்லை என்று கருதப்படுகிறது. மொழி பற்றிய தகவல் பெரும்பாலும் தொலைவில் இருந்து செய்யப்பட்ட கண்காணிப்பிலிருந்து மட்டுமே கிடைக்கின்றன. உலகின் மிகவும் பாதுகாக்கப்பட்ட மற்றும் ஆய்வு செய்யப்படாத மொழிகளில் ஒன்றாக இது கருதப்படுகிறது.
அடுத்தது மர்மங்களும் வாழ்க்கை முறையும், மிஸ்டரிஸ் அண்ட் வே ஆஃப் லைஃப். இந்த தீவில் வாழும் மக்களின் வாழ்க்கை முறையே உலகிற்கு ஒரு பெரிய மர்மமாக உள்ளது. அவர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வெளி உலகத்துடன் எந்த தொடர்பும் இல்லாமல் வாழுகின்றனர். அவர்கள் வேட்டையாடி மற்றும் சேகரித்து வாழும் வாழ்க்கை முறையை பின்பற்றுகின்றனர். மீன்பிடி மற்றும் காடுகளில் இருந்து உணவு சேகரிப்பு முக்கிய வாழ்க்கை ஆதாரமாகும். அவர்கள் மரத்தால் செய்யப்பட்ட ஆயுதங்கள், அம்பு, ஈட்டி பயன்படுத்துகின்றனர். உடை அணிவது மிக குறைவு அல்லது இயற்கை முறையில் மட்டுமே வாழ்கின்றனர். அவர்கள் குடியிருப்புகள் எளிய குடிசைகள் மற்றும் தற்காலிக அமைப்புகளாக இருக்கலாம். அவர்களின் பழக்க வழக்கங்கள், மதம், சமூக அமைப்பு போன்றவைகள் இன்னும் முழுமையாக அறியப்படாத மர்மமாகவே உள்ளது. அடுத்தது சட்டங்களும் பாதுகாப்பும், லாஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன். இந்த தீவு இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளதென்று ஏற்கனவே பார்த்தோம். கடுமையாக பாதுகாக்கப்படுகிறது இந்த தீவு. தீவிற்கு பொதுமக்கள் செல்வது சட்டப்படி முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. ஸ்ட்ரிக்ட்லி ப்ராகிபிட்டட் ஏரியா, முற்றிலும் தடை செய்யப்பட்ட ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. தீவை சுற்றி சுமார் 5 கிலோமீட்டர் வரை நோ கோ ஜோன் அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களை பாதுகாக்க நோ கான்டாக்ட் பாலிசி நடைமுறையில் உள்ளது. வெளிநாட்டவர்கள் அல்லது சுற்றுலா பயணிகள் அனுமதியின்றி சென்றால் கைது செய்யப்படுவார்கள். இந்திய கடலோர காவல்படை மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகின்றன. இந்த சட்டங்கள் அந்த மக்களை வெளிநாட்டு நோய்களிலிருந்து காக்க முக்கியமானவை. ஆய்வாளர்கள் கூட நேரடியாக தீவிற்கு செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அடுத்தது சமூகமும் கலாச்சாரமும், கம்யூனிட்டி அண்ட் கல்ச்சர். இவர்கள் கம்யூனியல் ஹட்ஸ் எனப்படும் பெரிய குடிசைகளில் கூட்டாக வசிப்பதாக சொல்லப்படுகிறது. சில இடங்களில் சிறிய தற்காலிக குடிசைகளையும் பயன்படுத்துகின்றனர். இவர்கள் மீன் பிடிப்பதில் கை தேர்ந்தவர்கள். ஆழம் குறைந்த கடலில் ஈட்டிகளை கொண்டு மீன் வேட்டையாடுவதில் இவர்கள் வல்லவர்கள். இவர்களின் சமூக சடங்குகள் அல்லது நம்பிக்கைகள் பற்றி வெளி உலகிற்கு எதுவுமே தெரியாது. இவர்கள் இயற்கையை வணங்குபவராக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. கண்காணிக்கப்படாத சுதந்திரம். உலகில் வெளி உலக தொடர்பே இல்லாத மிக சில பழங்குடியின இடங்களில் இதுவும் ஒன்று. இந்திய அரசு இவர்களை தொந்தரவு செய்யாமல் கண்காணிப்பு மட்டும், அதாவது ஐஸ் ஆன் ஹேண்ட்ஸ் ஆஃப் என்ற கொள்கையை பின்பற்றி வருகிறது. நார்த் சென்டினல் ஐலாண்டில் அடுத்தது பார்க்க பொறுத்து முக்கிய நிகழ்வுகள், மெயின் ஈவெண்ட்ஸ். 2004 சுனாமியின் போது இவர்கள் அழிந்திருப்பார்கள் என அஞ்சப்பட்டது. ஆனால் கண்காணிப்பு ஹெலிகாப்டரை இவர்கள் அம்பு எய்து தாக்கிய போது இவர்கள் தப்பித்தது உறுதியானது. 2006ஆம் ஆண்டு தவறுதலாக தீவின் கரைக்கு சென்ற 2 இந்திய மீனவர்கள் பழங்குடியினரால் கொல்லப்பட்டனர். 2018ஆம் ஆண்டு ஜான் ஆலன் சாவ் என்ற அமெரிக்க கிறிஸ்துவ மத போதகர் சென்டினல் பழங்குடியினரை கிறிஸ்துவ மதத்திற்கு மாற்றும் முயற்சியில் சட்டவிரோதமாக இந்த தீவுக்கு சென்றார். அப்படி அந்த தீவுக்கு இவர் சென்றபோது பழங்குடியினரால் கொல்லப்பட்டார். 1990களில் சில மானுடவியலாளர்கள் தேங்காய் போன்ற பொருட்களை பரிசாக வழங்கி இவர்களுடன் தொடர்பு கொள்ள முயன்றனர். ஆனால் அது பின்னர் பாதுகாப்பு கருதி நிறுத்தப்பட்டது. சுய நிர்ணய உரிமை. இவர்கள் யாராலும் ஆளப்படுவதில்லை. நவீன உலகம் இவர்களை தொந்தரவு செய்யாமல் இருப்பதே அவர்களுக்கு செய்யும் பெரும் உதவியாக கருதப்படுகிறது. அடுத்தது ஆய்வுகள் மற்றும் முயற்சிகள், சர்வேஸ் அண்ட் எக்ஸ்பெடிஷன். 1880களில் பிரிட்டிஷ் அதிகாரியான மோரிஸ் விடால் போர்ட்மன் இத்தீவுக்கு சென்று சில பழங்குடியினரை அந்தமான் தீவுகளுக்கு கடத்தி சென்றார். அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இறந்ததால் எஞ்சியவர்கள் மீண்டும் அந்த தீவிலேயே விடப்பட்டனர். இதுவே வெளிநபர்கள் மீது அவர்களுக்கு தீராத கோபத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் என கருதப்படுகிறது. 1970களில் இந்திய அரசு மற்றும் ஆய்வாளர்கள் சில முறை தீவிற்கு அணுக முயன்றனர். 1974இல் நேஷனல் ஜியோகிராபிக் குழுவினர் ஒரு ஆவணப்படம் எடுக்க முயன்ற போது அதன் இயக்குநரின் காலில் பழங்குடியினர் விஷ அம்பு எய்தினர். 1991இல் இந்திய ஆய்வாளர்கள் சென்டினல் மக்களுடன் குறுகிய நேரம் அமைதியான தொடர்பு ஏற்படுத்தினர். இந்த ஆய்வுகள் பெரும்பாலும் கடற்கரை பகுதியில் மட்டுமே நடைபெற்றன. இந்த மக்களின் எதிர்ப்பு காரணமாக நேரடி ஆய்வு மிகவும் கடினமாக உள்ளது. தற்போது நோ கான்டாக்ட் பாலிசி காரணமாக எந்த நேரடி ஆய்வுகளும் அனுமதிக்கப்படவில்லை. இன்றைய காலத்தில் செயற்கைக்கோள் மற்றும் தொலைவிலிருந்து கண்காணிப்பு மூலம் மட்டுமே ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்திய கடலோர காவல்படை அவ்வப்போது வானில் இருந்தபடி தீவை கண்காணிக்கும். ஆனால் அவர்கள் ஒருபோதும் தீவில் இறங்குவதில்லை. நார்த் சென்டினல் ஐலாண்டில் கடைசியாக பார்க்க பொறுத்து சமீபத்திய தகவல்கள் மற்றும் நவீன அச்சுறுத்தல்கள், லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் அண்ட் மாடர்ன் த்ரெட்ஸ். சமீப காலங்களில் இந்த தீவு மீண்டும் உலக கவனத்தை ஈர்த்துள்ளது. 2018இல் கொல்லப்பட்ட மத போதகர் உலக அளவில் பெரிய விவாதமாக அமைந்தது.
அனுமதியின்றி தீவிற்கு செல்ல முயற்சிகள் இன்னும் நடைபெற்று வருகின்றன. சமூக ஊடகங்கள் மற்றும் யூடியூப் காரணமான ஆபத்தான ஆர்வம் அதிகரித்துள்ளது. 2025-26 யூடியூபரின் சட்டவிரோத வருகை. மைக்கேலோ போலியாகோவ் என்ற யூடியூபர் சட்டவிரோதமாக இத்தீவுக்குள் நுழைந்தார். அவர் தேங்காய் மற்றும் குளிர்பானம் போன்ற பொருட்களை காணிக்கையாக விட்டுச் சென்றார். அவர் இந்திய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். மேலும் அவருக்கு 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். இப்பொழுது கடலோர பாதுகாப்பு கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த மக்களின் வாழ்க்கை மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாப்பது உலக அளவில் முக்கிய சவாலாக உள்ளது.